ஹாய் மக்களே. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தோம். கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்னு சொல்லி கொடுத்தான். சொல்லு என்னன்னு சொன்னான், சொல்லியெல்லாம் கொடுக்கல ஃபுல்லாக. சரி, இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காசு சம்பாதிக்க முடியும்? காசு சம்பாதிக்கிறத ஓரமாக வச்சுருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு காசு சம்பாதிக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணணும். ஐடின்றது ஒரு பெரிய ஃபீல்டு. அதுக்குள்ளே வந்துட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, ஆப் டெவலப்மெண்ட்டு, கேம் டெவலப்மெண்ட்டுன்னு நிறைய இது இருக்குது, ஃபீல்டு இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபீல்டை தான் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் காசு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக காசு வெப் டெவலப்மெண்ட் தான் ஓரளவுக்கு ஈஸி டு ஸ்டார்ட் ஆஸ் வெல். லைக் நீங்கள் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி அதை கெட் ஸ்டார்டட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண நான் சொல்லித்தரேன். நானே கிரியேட் பண்ணிடுவேன். ஆமாம், இதை வந்துட்டு கிரியேட் பண்ண வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இன்னைக்கு. சரிண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், வெப்சைட்னா என்ன நினைக்கிறீங்க? அதுனா அது மேலே இதில் டைப் பண்ணால் google.com டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா வெப்சைட் ஒர்க் ஆகும். வெப்சைட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு காம்போனன்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், அப்புறம் டேட்டாபேஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறது எதுனா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசான், உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை தான் அமேசான் நம்பிட்டேன். ஜாக்கி ஜட்டி, இதுக்கு அமேசான் பிரைம் நீங்கள் ஒரு லோகோ போட்டு சர்ச் பார் வச்சு கார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது இருக்குல்ல இந்த ஸ்க்ரீன், இதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் பேக் எண்டுன்னு ஒரு மேட்டர் சொன்னேன்ல, இது என்னன்னா இப்போ நான் ஜாக்கி ஜட்டின்னு சொன்ன உடனே அது ஜாக்கி ஜட்டியை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து பேக் எண்டோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுன்னா, இப்போ ஜாக்கி ஜட்டின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இது வந்து அந்த வேர்டை மட்டும் அனுப்பும் பேக் எண்டுக்கு. ஆமாம், அதை எடுத்துட்டு போய் பேக் எண்ட்ல என்ன பண்ணும், அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ். இந்த பேக் எண்டு போய் அது அந்த இதை திறந்து எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு தரும். அதை ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு அழகா ஜாக்கி ஜட்டியா அப்படியே காமிக்கும். ஓரளவு புரிஞ்சது இல்லை? சரி, ஓகே. பட் ஆனால் இதில் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டாபேஸ்னு 3 இருக்குல்ல, மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சீங்கல்ல, அதை வந்து இதில் ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ மீதி வந்து புதுசாக தான் நீங்கள் கற்றுக்கணும். ஏடா ஒரு பைத்தான் படிச்சு நீ அது ரொம்ப சிம்பிளுங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் எண்டுன்றது பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript இந்த 3 விஷயத்தை கற்றுக்கணும். ஓகே. ஸோ HTMLன்றது பார்த்தீங்கன்னா இந்த பாடி கட்டாத லாரி பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு HTML. இப்போ பாடியை கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க அழகா இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா CSS. இப்போ நீ பாடி கட்டிட்டீங்க, அதுக்கு கலர்லாம் போட்டீங்க, அழகுபடுத்திட்டீங்க, ஆனால் அழுத்துனா வண்டி வந்து முன்னாடி போகாது தெரியுமா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, இன்ஜின் எடுத்து அந்த இடத்துல வைப்பீங்க. அதுதான் JavaScript. JavaScriptல அந்த வெப்சைட்ல இப்ப சர்ச்னு அழுத்தினா சர்ச் ஆகுது தெரியுமா, அந்த மாதிரி இன்ஜின் மாதிரி அது. அதை அழுத்துனீங்கன்னா அந்த வெப்சைட்டை எப்படின்னா டைனமிக்கா ரன் பண்ண வைக்கிறதுக்கு JavaScript யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்டை மட்டும் கிரியேட் பண்றதுக்கு இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு. ஃப்ரண்ட் எண்ட்ல HTML, CSS, இன்னொன்னு என்ன, JavaScript. இப்போ இந்த 3ஐயும் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பார்க்குற லெவலில், அதாவது ப்ரௌசரில் காட்டுறதுக்கு நீங்கள் செஞ்சிடலாம். பட் ஆனால் இது நல்லா ஒர்க் ஆகணும்னா உங்களுக்கு பேக் எண்டு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் சொன்னல, காரோ லாரியோ ஏதோ ஒன்று, இப்போ அதில் வந்து பாடி கட்டிட்டீங்க, இன்ஜின் வச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த காரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? சாவிட்டியா? ஸோ இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கிடையாது. சைக்கிள். ஆனால் அது இல்லைன்னா, அதாவது அந்த பெட்ரோல் டேங்க் வந்து அந்த காரில் கிடையாது. அதுக்கு பதிலாக எப்பெல்லாம் சாவி போட்டு திருப்புறீங்களோ அப்போ வந்துட்டு பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட சொல்லுவான். அவன் ஓடி போய் பெட்ரோல் எடுத்துட்டு வருவான். இதுதான் வந்து பேக் எண்ட். இப்போ வந்து போய் பெட்ரோல் எடுத்துட்டு வரான் பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு வரத ப்ரோக்ராம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அதுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன், ஜாவா, கோலாங், C++, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் பேக் எண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ என்னதான் நீங்க பேக் எண்ட் எழுதினாலும் பெட்ரோலை எங்கேயா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும் இல்லையா, அதுதான்
டேட்டாபேஸ். ஓகே. அது பேசிக்காக ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கேட்கும் போது அவன் ஓடி போய் எடுக்கணும், பெட்ரோல் எடுத்துட்டு வந்து ஆமாம் காருக்குள்ளே ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுவான். நான் அப்படியே இதை அழுத்தினா. இதுதான் ஒரு வெப்சைட்டோட ஃப்ளோ. ஸோ டேட்டாபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ரொம்ப பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா மாங்கோடிபி தான். மாங்கோடிபி. ஸோ இந்த 3 தான் ஆக்சுவலாக. இது 3 இருந்தால் நீங்கள் ஃபுல் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSS, ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் அதே ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் மாங்கோடிபி. அவ்வளோதான். போடுங்க வேற லெவல். இப்போ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு. எனக்கு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுனா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டுலாம் சொல்லிட்டேன். சரியா? இதில் நான் பைத்தான் படிக்கிறேன்னு கொண்டு வந்துட்டு நீ வந்து HTML படி, CSS படி, ஜாவாஸ்கிரிப்ட் படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் படித்து நான் எப்படி இன்னும் 10 நிமிஷத்தில் வெப்டோ இது கிரியேட் பண்ணுறது? அங்கே தான் ட்ரிக்கே இருக்குது. நான் வந்து உங்களை இந்த 10 நிமிஷம் இல்லை, இன்னும் 5 நிமிஷத்தில் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண வைக்கிறேங்க. என்ன லேப்டாப் அப்படிங்க ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத அப்படியே பண்ணுங்க. சொல்லு. இப்போ bolt.new அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டு தான் உங்களுக்கு புதுசாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. இதில் என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரினா அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும், அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் என்ன, அதில் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை அதில் டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன டைப் பண்ணியிருக்காருன்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷனு, அது மாதிரி இருக்கிற ஒரு அப்ளிகேஷனு. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நேபார் இருக்கணும், அப்படியே எல்லா வீடியோஸ் லைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் இன்புட் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த அப்ளிகேஷனில் சும்மா என்டர் மட்டும் அழுத்துங்களேன். இந்த ChatGPT இந்த மாதிரி LLMஸ்லாம் இருக்குல்ல, இந்த LLMஸால் கோட்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு தேவையான அந்த நான் சொன்னல HTML, CSS அந்த இது எல்லாத்தையும் அதுவே பார்த்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான வெப்சைட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷன். இப்போ உங்களுக்கு அதுவே எல்லாம் ஃப்ரண்ட் எண்டை ஃபுல்லாக பண்ணி கொடுத்துரும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது என்ன கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது எப்படி கிரியேட் பண்ணுது, இதில் எது ஃப்ரண்ட் எண்டு எது பேக் எண்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. அவ்வளோதான், உங்களோட வெப்சைட் ரெடி. இப்போ யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பிளேன் இருக்குது, ஹோமு, டிவி ஷோஸு, மூவிஸு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். பிளேன் கொடுக்கலாம், மோர் இன்ஃபோ இங்கே பாருங்கள், எல்லா இதுவும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பர். என்னடா இப்படி இருக்கு? நான் இப்போதான் உள்ள வரலான்னு பார்த்தா இங்கே உன் வேலைக்கே வெயிட் வைக்கிற மாதிரி இப்படி இது வெப்சைட்டு மை வெப்சைட்டு நான் கிரியேட் பண்ணுறதெல்லாம் வருது. இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேர்டிங்காக தான் தெரியும். இது உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் இதை அழுத்தினா வீடியோ ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன்னா உங்களால் அதை பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஓகே. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வெப்சைட் பண்ண தெரியாது உங்களுக்கு இது செட்டே ஆகாது. வெறும் ஒரு பேஜ் வேணா சரி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நல்லா எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 24 மணி நேரத்தில் செய்கிற வேலையை 10 நிமிஷம் 1 மணி நேரம் அந்த மாதிரி இந்த இதில் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன, நீங்கள் அவுட்புட்டு ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுன்றது மட்டும்தான். ஸோ இதை அந்த டூலை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன கேட்க போகிறேன், தேங்காய் துருவுறத நீங்கள் கொண்டு போய் மிஷினில் துருவுனா என்ன, நார்மலாக துருவுனா என்ன, நீங்கள் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அவ்வளோதான். ஸோ இதனால் வேலை போகுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பட் ஆனால் இதனால் என்ன ஆகும்னா ஒரு நல்ல டெவலப்பர் ஒரு 5 மணி நேரத்தில் பண்ணுற வேலையை 1 மணி நேரத்துலேயே பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு. புதுசாக வரவனுக்கு இது ஸ்டாப் பண்ணாதா? புதுசாக வரவனுக்கு தான் இது ஆக்சுவல் பூனே. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இது மேலே ஓவராக ரிலையண்ட்டாக இருந்தாங்கன்னா புது விஷயத்தெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்களாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே கிரவுண்டில் லெவலில் நீங்களாக பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் துருவுறதுக்கு அந்த நீங்களாக மேனுவலாக துருவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி வெப்சைட் டைப் பண்ணும்போது இதுல இருந்து கோடை காப்பி பண்ணி அதுல போட்டு எல்லாமே பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட்னு பட்டன் இருக்குல்ல, இது மேல கிளிக் அழுத்தி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், ப்ராஜெக்ட் வெளியில வந்துருச்சு, எல்லாம் வெளியே வந்துரும். இப்போ இதுல இருக்க கோடை நான் எடுத்து வேற இடத்துல போட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணி அதை நான் மாடிஃபை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுலயே ChatGPT யூஸ் பண்ணாம இங்கே இது கோட்ல எடிட் பண்ணி இதுவும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி ChatGPT மாதிரி ஒரு LLM தான் யூஸ் பண்ணுது. இது ChatGPT மாதிரி ஒரு இது கூட போய் பேசிட்டு அது இந்த கோடை தருது, அதை வச்சு தான் இதை கிரியேட் பண்றானுங்க. ஆக்சுவலா மக்களே அதான் இந்த டூல் சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டூலை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் அதிகமாகும், நீங்க நிறைய விஷயத்த கத்துக்க மாட்டீங்க. புது எஜ்கேஸ் வந்தா உங்களால அதை ஃபிக்ஸே பண்ண முடியாது. இது எப்படின்னா
காரில் இருக்கிற ஸ்டெப்னி மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும், இதை மட்டும் தான் வச்சுருப்பேன் அப்படின்னும் போது வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களால் சால்வே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான டூலே இருக்காது. ஸோ டூலை மட்டும் நம்பி இல்லாமல் உங்களுக்கு காரை பற்றி ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வெப்சைட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டூலை கையில் எடுத்திங்கன்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் ஆனதை நீங்கள் வெறும் ஒரே வருஷத்தில் அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி இந்த மாதிரிலாம் கற்றுக்கணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா இந்த மாதிரி டூல்ஸ் உங்களை வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீயான ரிசோர்ஸஸ் நிறையா இருக்கும். ஈவன் நாங்களே பார்த்தீங்கன்னா அடுத்தது இதை வச்சு நிறைய சீரிஸ் போடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போய்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வெப்சைட்னா என்ன, வெப்சைட்டில் என்னென்னலாம் என்னென்ன ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதை கற்றுக்கிட்டோம். ஒரு ChatGPT வச்சு ஒரு 10 செகண்டில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோம். எனக்கு புரிஞ்சுச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை.